is the time to hear the presidential address. நம்முடைய ஆண்டு விழாவின் தலைவர் திருமதி மீரா நாகராஜன் அவர்களை தலைமை உரையாற்றுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிக ஒரு அருமையான நிகழ்வு. என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையை நான் முடித்து கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் ஆறுது. நான் இப்போதான் நம்முடைய சாய்ராம் சாரோட நான் பேசிகிட்டு இருந்தேன், சாய் பிரகாஷ் சாரோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் வந்து எனக்கே ரீகால் ஆச்சு, நான் பள்ளியை விட்டு வெளியில் வந்து எவ்வளவு வருஷம் ஆறுது அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். 40 ஆண்டுகள் ஆறுது நான் பள்ளியிலேருந்து வெளியில் வந்து. ஆனால் என்னுடைய பழைய பள்ளி அனுபவத்தை திரும்பவும் நினைவுபடுத்தியமைக்காக இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நம்ம ஸ்கூலில் ரொம்ப நல்லா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பழைய ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைந்தாலொழிய யாராலையும் வந்து சொல்ல முடியாது. அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஜோடனை பண்ணிலாம் பேச முடியாது. அந்த வகையில் இப்பொழுது வந்து மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கும் யசோதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்களுக்கு ஏன் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர்களைப் போல் ஆயிரக்கணக்கான மாணவர்களை வருடந்தோறும் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த பள்ளி பாராட்டுதலுக்கு உகந்தது என்பதற்காக யசோதா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். இந்த பள்ளியை மிகச்சிறப்பாக நிர்வகித்து கொண்டிருக்கும் இந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா ஒரு குடும்பமாக இப்போ கல்யாண மாலை அப்படிங்கிறது எங்களுடைய குடும்பம் செய்யும் ஒரு பணி. அதே போல் தான் சாய் பிரகாஷ் சாரினுடைய இன்ஸ்டிடியூஷனை பார்த்தோன்னா அவருடைய அப்பா ஆரம்பித்த பணி. அதே மாதிரி குடும்பத்தார் வருவது அப்படிங்கிறது சகஜமான ஒன்று தான். க்ரௌடு இது சவுண்டு கம்மியாக இருக்குது, ஆனால் ஃபுல்லாக நிற்கலை. அவங்க மேடம் நோட் பண்ணிகிட்ருக்காங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத. ஏன்னா எனக்கு பேர் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும்ல, அதனால் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டுருங்க. அது வந்து அவருடைய சாய் பிரகாஷ் சாரினுடைய தந்தை ஆரம்பித்த பணி. அப்படி அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய கல்வி பணியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு குடும்பம் முழுவதுமாக செய்வது, தந்தையும் தாயும் செய்வது, அந்த தாய் செய்ததை மகளும் மருமகனும் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் அந்த துறையில் அந்த கல்வியின் மீது ஒரு காதல் இல்லாவிட்டால் இது சாத்தியமே இல்லை. அந்த வகையில் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். ஏன்னா கல்வி நிறுவனம் நடத்துறதுங்கிறது சாமானிய காரியம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட இந்த காலத்தில் எங்கள் காலத்துலலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா 10 வருஷம் ஆகும் அதை பற்றின விஷயம் வெளில போகிறதுக்கு. ஆனால் இன்றைக்கு 10 நொடியில் வெளியே செல்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய மாணவர்களினுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய குறிக்கோள் என்று பணியாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் என் துரைராஜ் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் டாக்டர் ஃப்ளாரன்ஸ் துரைராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வயசாகிடுதுன்னு சொல்கிறதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு வயசாகிடுது. இனிமேல் நான் ரிட்டையர்மெண்ட் லைஃபு நல்லா என்ஜாய் பண்ணுறேன். நான் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் போகிறேன். சின்ன வயசில் பாரிஸ் பார்க்கணுன்னு நினச்சேன், அதுக்கெல்லாம் அப்போல்லாம் நேரம் இல்லை, இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். அதையெல்லாம் யோசிக்காமல் கல்வி பணிக்காக இப்பொழுதும் தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் அவர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு என்பது போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அதே வகையில் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு மிகச்சிறப்பாக இருக்குன்னு. ஆனால் நான் இப்பொழுது ராபின் அவர்களின் உச்சரிப்பில் மகிழ்ந்து போனேன். ஏன்னா அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அந்த தமிழ் உச்சரிப்பு என்பது மிகச்சிறப்பாக இருக்கின்றது. அது என்ன ஒரு விஷயம்னா நம்ம பொதுவாக சொல்வோம் சோஷியல் மீடியாலலாம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ராபின் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டது என்பது மெசஞ்சர் மூலமாக தான். மெசஞ்சரில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இந்த ஸ்கூலை பற்றி பார்த்தேன், உடனே நான் வரேன்னேன். ஆனால் நான் வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது சாய் பிரகாஷ் அவர்கள். அவர் வரார் அப்படின்னு சொன்ன உடனே கட்டாயமாக நான் வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வகையில் மிகச்சிறப்பானதொரு ஒரு பள்ளியை வழிநடத்துவது என்பது வழிநடத்துவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தாங்கள் வழி எப்படி நடத்துகிறோம் என்பதை தெரியப்படுத்துவதும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ராபின் அவர்களும் அவங்கள பற்றின அவங்க மிஸ்ஸஸ் ஜொரின் அவர்களை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் அவங்க சொன்னாங்க. அவர்கள் மிகச்சிறப்பாக அவங்களுடைய இங்கிலீஷ் இவருடைய தமிழ்
இவருடைய இங்கிலீஷும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் தமிழில் மிகப்பெரிய ஆளுமையோடு அவர் செய்து கொண்டிருக்கும் பணி மிகச்சிறப்பானது. அவர்கள் இருவரும் நீடூழி வாழ வேண்டும், அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். ஒரு 3 செய்தி சொல்லிட்டு, அவரை மாதிரி எனக்கு அவ்வளோ பெருசாக பேச தெரியாது. அவர் அழகாக 5 செய்தியெல்லாம் சொன்னார். அவ்வளோ பெருசாக எனக்கு பேச தெரியுமான்னு தெரியல. ஆனால் மிகச்சிறப்பாக பீட்டர் சகாயராஜ் அவர்கள் மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லவேளை அவர் சொன்னார், சாய் பிரகாஷ் சாருக்கு முன்னாடி நான் பேசிடுறேன். நல்லவேளை நானும் முன்னாடி பேசிட்டேன். அதனால் பேச இருக்கும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதை கூறிக்கொண்டு 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடிக்கின்றேன். மாணவர் பருவம் அப்படிங்கிறது எல்லா மாணவர்களும் இதை மட்டும் நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுக்குங்க. நம்முடைய காலகட்டத்தில் நாங்கள்லாம் படிக்கும் பொழுதும் சரி, நாங்கள்லாமும் யோசிச்சிருக்கோம், என்ன படிப்பு இது, இந்த மார்க் வாங்கணுங்கிறாங்க, அடுத்தடுத்து டெஸ்ட்டுங்கிறாங்க, அடுத்தடுத்து கிளாஸுங்கிறாங்க, இந்த கிளாஸ் போங்கிறாங்க, அந்த கிளாஸ் போங்கிறாங்க, இத்தனை பிரச்சனை, உலகத்திலேயே நம்மளை விட பிரச்சனையானவங்க யாருமே இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கைங்கிற சக்கரத்துக்குள்ளே வந்த பிறகு ஆஹா, மாணவர் பருவங்கிறது எவ்வளவு சிறப்பான பருவம் என்ற எண்ணம் எங்களுக்கெல்லாம் வந்தது. எல்லாருக்கும் வரும். அப்படி பார்த்தா நீங்கள் இப்போ எல்லாரும் இந்த மாணவர் பருவத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான சலிப்பு வாழ்க்கையில் ஏற்படும். ஆனால் அந்த சலிப்பு ஏற்படும் பொழுது, பெரியவர்களாகி கஷ்டப்படும் பொழுது திரும்ப மாணவர்களாக ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்பு ஒரு பொழுதும் வரப்போவதில்லை. அதனால் இந்த மாணவ பருவம் அப்படிங்கிறது உங்களுக்காக சமூகமே பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நான் இப்படி சொல்லலாம். நம்ம இப்போ ஒரு பெரிய நிலையில் இருக்கோம். இப்போ இவங்களே ஸ்கூல் நடத்துகிறாங்க, பக்கத்தில் இன்னொரு ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்களை விட நான் எப்படி சிறப்பாக நடத்துறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி காம்படிஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்றது. ஆனால் மாணவர் பருவத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பெற்றோர் மாத்திரமல்ல, உறவினர்கள் மாத்திரமல்ல, பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகம் எல்லாருமாக சேர்ந்து கூட, அதை தவிர சமூகம், அரசாங்கம் எல்லாருமே சேர்ந்து என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா படிங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ அதை நாங்கள் செஞ்சு தரோம், உங்களுக்கு பண கஷ்டம் இல்லாமல், உங்களுக்கு மன கஷ்டம் இல்லாமல், சமையல் செய்யணும், சாப்பாடு செய்யணும்னு எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் படிங்க அப்படிங்கிற வாய்ப்பை உங்களுடைய பெற்றோர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள், பள்ளிக்கூடம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதனால் மாணவர்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்பது என்னன்னா, வரக்கூடிய அனைத்து வாய்ப்பையும், அவர் சொன்னது போல் 100 வாங்குபவர்களை பார்த்து கைத்தட்டுவது மாத்திரம் உங்கள் வேலை அல்ல, நீங்கள் அனைவரும் கைத்தட்டல் பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான நோக்கமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த வகையில் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் மாணவர்களுக்கு கொடுக்கும் ஒரு சின்ன ஒரு அறிவுரைன்னு சொல்ல வேண்டாம், எங்களுடைய அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி எந்த கிளாஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இப்போ அவர் சொன்னார், அப்போ எங்கள் ஸ்கூல்லலாம் ரெட் கிராஸ்லாம் இருக்கும், அதிலெல்லாம் நாங்கள் பங்கெடுத்துட்டோம். ஆனால் இந்த காலத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. இந்த ஸ்கூலில் நிறைய பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மாதிரி என்னென்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை எல்லாம் பங்கெடுத்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் பங்கெடுக்க உங்களுக்கான சுயசார்பும் தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய அளவில் வளரும். அதற்கான வாய்ப்பு இப்பொழுது தான் அமைந்திருக்கின்றது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆசிரியர்கள் பணி என்பது மிகச்சிறந்த பணி. நான் கூட யோசித்தேன், நம்ம எதுக்காக இதில் கூப்பிட்ருக்காங்க, நமக்கும் இதற்குமான சம்பந்தம் என்ன, சாரை கூப்பிட்ருக்கிறது நியாயம், ஆனால் என்ன எதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு யோசித்தேன். ஒரு லைட் வெயினில் ஜோவியில் சொல்லணுன்னா, கல்யாண மாலை அப்படிங்கிறது குடும்பங்களை உருவாக்கும் பணியில் இருக்கிறது. கல்யாணத்திற்கு பிறகு குழந்தைகள் இங்கே தான் சேர வேண்டும் என்பதற்காக என்னை கூப்பிட்டு இருக்கலாம் என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் அப்படி அல்ல. அவர்கள் என்னை கூப்பிட்டது என்பது உலகம் முழுக்க போய் நல்ல தமிழில் நல்ல கருத்துக்களை சொல்கிறோம், அது இந்த மாணவர்களுக்கு சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எல்லோருக்குமான ஆசிரியர் பணிங்கிறது ரொம்ப சிறப்பான பணிங்க. நானும் 2 வருடம் ஆசிரியராக இருந்தேன். அதனால் எனக்கும் ஒரு சின்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு. 2 வருடங்கள் நான் இந்த தமிழ்நாட்டில் ஹிந்தி ஆசிரியராக இருந்தேன். அதனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்கின்றது. ஆசிரியர் பணிங்கிறது நம்மள மீம்ஸ்லாம் கூட கலாட்டா பண்ணுறாங்க, எந்த வேலையிலும் கிடைக்கலையா ஆசிரியர் பணிக்கு வேலை, டீச்சர்ஸ் ஜாபுக்கு போ, ஏன்னா நிறைய லீவ் இருக்குது, நிறைய நாள் உங்களுக்கு குழந்தைகளுக்கு தான் நீங்கள் பாடம் எடுக்க போகிறீங்க, பெரிய ஸ்ட்ரெயின் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க.
ஆனால் நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த குழந்தைகளை பார்த்து கொள்வது என்பது மிகப்பெரிய வேலை. மீதி எந்த விதமான தொழிலாக இருந்தாலும், எந்த விதமான வேலையாக இருந்தாலும் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த துறை சார்ந்த அறிவு இருக்கணும், அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும். அது 2 இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஆனால் ஆசிரியர் பணிக்கு அத்தோடு சேர்ந்து அன்பும் இருக்க வேண்டும். அத்தனை அன்போடு ஒரு அனதர் பேரண்டாக இருந்து செயல்புரியும் ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்பொழுது எங்கள் டீச்சர்ஸ்லாம் வந்து இன்னொரு பேரண்ட்னா நிஜமாக இன்னொரு பேரண்ட்டாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு என் ஸ்கூல்லேருந்து நான் கிளம்புறதுக்கு எனக்கு யாரும் கூட வரல. எங்கள் அப்பா வந்து சைக்கிள் அழிச்சிட்டு போவார். வரல, நான் நின்றுட்டு இருந்தேன். எங்கள் டீச்சர் வந்து நான் டி நகர் ஸ்கூல்லேருந்து வெஸ்ட் பாம்பலம் வரைக்கும் 3 கிலோமீட்டர் நடந்து அழிச்சுட்டு போய் என்னை வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க. அது மாதிரியான உணர்வுகள் ஆசிரியர்களுக்கு உண்டு. இன்றைக்கும் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது. சில நேரங்களில் சிலர் தன்னுடைய குடும்ப சூழலாலும் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளாலும் அந்த விதமான அந்த எம்பத்தி, அந்த கன்சர்ன், லவ் இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டுருக்காங்கன்னு தெரியறது. ஆனால் ஆசிரியர் பணிங்கிறது உங்களுக்கு கிடைத்திருக்கிற வரம். அதை கட்டாயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தான் மிகச்சிறந்த. நீங்கள் வந்து நாங்கள்லாம் வளர்ந்தால் எங்களுடைய கம்பெனி வளரும். ஆனால் நீங்கள் வளர்ந்தால் ஆயிரக்கணக்கான குழந்தைகளினுடைய வாழ்க்கை உயரும். அதனால் ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இவ்வளவு பாடுபடுறீங்க. ஆனால் சமீப காலமாக என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா, சொசைட்டியில் என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு பேரண்ட்ஸ்கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் எல்லா காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது, என் குழந்தை நல்லா இருக்கணும்னு. ஆனால் என் குழந்தை நன்னாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுதே பக்கத்து குழந்தைகளும் நல்லா இருக்கணும், அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா படிக்கணும், அவளோட கூட வரவங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து அவங்க எல்லாரும் பாடுபட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த காம்படிஷன் உலகத்தில் பேரண்ட்ஸ் மனசில் ஒரு சின்ன விஷயம் என்ன இருக்குன்னா, என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எல்லோருமாக சேர்ந்து வளர்ந்தால்தான் இந்த சமூகம் வளரும். நம்ம குழந்தை மட்டும் நிறைய மார்க் வாங்கிட்டு போயிட்டு அமெரிக்காவுக்கு போனால் பிரயோஜனம் கிடையாது. நம்மோடு சேர்ந்து அனைவரும் வளர்ந்தால்தான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு சாத்தியமாகும். நாம் தான் பெற்றோர் தான் ரோல் மாடலாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும். நீ மொபைல் ஃபோன் எடுக்காத, நீ வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காத அப்படின்னு நாம் சொல்கிற போது நாம் எத்தனை நேரம் அதில் இருக்கோம் அப்படிங்கிறத நாம் ஒரு முறை நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இன்றைய காலச்சூழலில் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறதுங்கிறதே பெரிய சேலஞ்ச். அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உங்கள் குழந்தைகள், உங்கள் குழந்தைகளுடைய நண்பர்கள் எல்லோருமாக சேர்ந்து நன்றாக வளர வேண்டும் என்று பாடுபடுங்கள். இப்படி செய்தால் மிகச்சிறந்த சமுதாயம், மிகச்சிறந்த நாடு உருவாகும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னோடு இருந்திருக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் டாக்டர் சாய் பிரகாஷ் லியோ முத்து அவர்களுக்கும் பீட்டர் சகாயராஜ் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.